இந்த வேல் ஃபேமிலியில முத்துவேல், சக்திவேல், குமரவேல் அண்ட் பழனிவேல்ல பழனிவேல் ஆரம்பத்துல இருந்து நல்லவரா தான் இருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரவேல், சக்திவேல் ரொம்ப மோசமா இருந்ததுலேருந்து இப்போ குமார் மாறிட்டார். முத்துவேல் ஒரு மாரி இந்த பக்கமா, அந்த பக்கமான்னு உட்காந்துருக்கும்போது, சக்திவேல் மட்டும் தான் இப்போ முழு வில்லன் ஆயிட்டாருங்கிறத இன்னைக்கு தெளிவா இன்னைக்கு காமிக்கிறாங்க. ஸோ முதல்ல எடுத்தோனே ராஜி வந்து இப்ப நம்ம அந்த ஃபங்ஷனுக்கு போறோமா இல்லையா? என்னதான் கதை? அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே, உங்க வீட்லேருந்து தாத்தாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ கொண்டு வா. தாத்தா, பாட்டிய சேர்த்து நம்ம படம் வரைஞ்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்களோட அடுத்த ஆசைய நிறைவேத்துறதுக்கு என்ன முடிவெடுக்கிறாங்க வீட்லங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். இதுக்கு நடுவுல கோமதி பாண்டியன் கிட்டக்க டீ போட்டு குடுக்கவா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சி, நைட்டு பேசினது உண்மையா? இல்ல பொய்யா? அப்படின்னா உண்மையா தான் சொல்றேன். உங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நம்ம போறோம் அவ்வளோதான். அப்படின்னா அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்தாச்சு. நம்ம வந்து 75வது பிறந்த நாள் அப்பத்தாவுக்கு போய் அங்க வந்து நம்ம வந்து நம்ம சாமிக்கு பொங்கல்லாம் வைக்க போறோம். பொங்கல்லாம் வச்சு அன்னதானம் போட போறோம். அன்னதானம் போடுறது மட்டும் இல்லாம நம்ம அவங்க ஃபங்ஷன்ல கலந்துக்க போறோம் அப்படின்னா, அது வேணாமே நம்ம தனியா நம்ம பண்ணலாமேங்கிறாரு சரவணன். அதெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கதிர் சொல்ல, போயே பண்றோம். எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் கொண்டு வர போகுதுங்கிற மாரி சுகன்யா பேச, தங்கமயில் யோசிக்கிறாங்க. இதுக்கிடையில ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் கோமதி தான் காரணங்கிறது தெரிஞ்சு அவங்கலாம் ஒரே ஹாப்பியா இருக்க, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நேரா கிளம்பி எதுத்த வீட்ல போய் இந்த விஷயத்த சுகன்யா சொல்லிடுறாங்க. பாவம் இன்னைக்கு மீனாவ தான் காமிக்கல. ஸோ அங்க போய் சுகன்யா அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு, இப்ப சக்திவேல் தாம் தூம் தாம் தூம்னு குதிக்கிறாரு. அவனுங்கலாம் வரக்கூடாது. முடியவே முடியாது. அவனுங்கலாம் நம்ம குடும்பத்த அவமானப்படுத்திட்டு போனவங்க. நேரா அங்க போறோம். இத வந்து ஸ்டாப் பண்றோங்கும்போதே, இப்ப டக்குனு சக்திவேல் கைய முத்துவேல் புடிச்சிடுறாரு. அதெல்லாம் வேணாம். அம்மா ஆசைப்பட்டுருச்சு. ஒரு தடவ ஆசைப்பட்டு கேட்குது. அவனுக்கு வந்துட்டு போட்டும். அவனுக்கு ஏதோ பண்ணிட்டு போட்டும். நம்ம தலையிட வேணாம் அதுல அப்படின்னு சொன்ன உடனே கடுப்பாயிட்டார் சக்திவேல். எல்லாத்துக்கும் புத்தி பேதலிச்சு போச்சுன்னு கோபத்தோட போக, குமரவேல் வந்து அவனுங்கலாம் வந்து நம்ம முன்னாடி வந்து பொங்கல் வச்சு அவனுங்க அன்னதானத்த எல்லாரும் சாப்பிடுவாங்க. நம்ம கடா விரதம் சாப்பிட மாட்டாங்கன்னு பேச, நீங்க ஜெயிக்கிறீங்கப்பா. எல்லாரும் உங்கள்ட்ட தான்ப்பா வருவாங்க அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு குமார். என்னமோ பண்ண நீ அங்க வந்தா போதுங்கிற மாரி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.